மெத்தையில ஒரு ப்ராப்ளம்னா அதை 48 மணி நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்து செக் பண்ணி அதை மாற்றி தரோம் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்மளுடைய சிவானந்தா மேட்டர் செயல்படுறோம். சிங்கிள் 5000 வந்து ஸ்டார்ட் 5000. இந்த லேட்டெக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன்லாம் தர அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நல்லா 120 இன்ச்சு ரீபாண்டட் இந்த ஹார்ட்னஸ் எங்கேயுமே கண்டிப்பாக 100% இருக்காதுப்பா. பார்த்து பண்ணுறோம். நான் ஓப்பனாக சேலஞ்சிட்டு சொல்கிறேனே, தமிழகத்தில் ஏதாவது ஒரு நிறுவனம் தான் தயாரித்த எல்லா மெத்தைக்குமான பதிவு சுரேஷ், ரமேஷ், ஆண்டிப்பட்டியில் அடிச்சது, சிவகங்கையில் அடிச்சது, ராமேஸ்வரத்தில் அடிச்சது, சென்னையில் அடிச்சது எல்லா பதிவும் வச்சிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம், சிவானந்தா மேட்டர்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. சொசைட்டியில் நிறைய மெத்த கம்பெனி இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி சிவானந்தா மேட்டர்ஸில் நம்ம ஏன் மெத்தை எடுக்கணும்? ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது எவ்வளோ நிறுவனங்கள் இருந்தாலும் ஒரு மெத்தையில் ஒரு ப்ராப்ளம்னா அதை 48 மணி நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்து செக் பண்ணி அதை மாற்றி தரோம் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்மளுடைய சிவானந்தா மேட்டர் செயல்படுறோம். இது எப்போ சாத்தியப்படுத்த முடியும்? ஒரு நல்ல குவாலிட்டி உள்ள ஒரு பொருளை வெளிப்படையாக தயாரித்து பண்ணி கொடுக்கும்போது தாராளமாக இந்த வாரண்ட்டி நம்ம தரலாம். இந்த வாரண்ட்டி ஏன் மற்றவங்க தரதில்லை? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சொசைட்டியில் இவங்களுடைய ஆயுதமே நீங்கள் இந்த மெத்தன்றது ப்ரைவசியாக இண்டிபெண்டனாக நம்ம ரூம்குள்ளே நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயம். நாளைக்கு இந்த மாதிரி மெத்தெல்லாம் நீங்கள் பயன்படுத்துறீங்க, இது ஸ்ட்ரெயின் ஆகும், அழுக்காகும், இல்லை பயங்கர வெயிட்டாக இருக்கும், உங்கள் நிறுவனம் எங்கேயோ இருக்கும், அவங்க வீடு எங்கேயோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் சொல்லி உங்களை ஸ்கிப் பண்ணுறதுக்கு தான் அந்த வாரண்ட்டியை அவங்க பயன்படுத்திப்பாங்க. நம்மளுடைய சிவானந்தா மேட்டர்ஸ் அப்படி கிடையாது. நம்ம கோயம்புத்தூரில் செயல்படுறோம். என்னுடைய மேஜர் சேல்ஸே 90% சென்னையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூரில் நம்ம லொக்கேட் ஆகிருக்கோம், சிவகங்கையில் லொக்கேட் ஆகிருக்கோம், திருச்செந்தூரில் லொக்கேட் ஆகிருக்கோம். இதெல்லாம் எதுக்காக? ஒரு 2 ஸ்டாஃப் நம்ம ஒரு ஷோரூம் நம்ம போட்டிருக்கோம்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா ஒரு 60 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நம்ம தமிழ்நாடை மேப் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா இமீடியட்டாக உங்கள் வீட்டில் வந்து பார்த்து அதில் ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பாக பீஸ் டு பீஸ் மாற்றி தரலாம். கண்டிப்பாக மாற்றி தரலாம். நல்லா கவனிங்களேன். இந்த சொசைட்டியில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியை பற்றி பேசியிருப்பாங்க. இந்த லேட்டெக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன்லாம் தர அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இது ஒருத்தர் ரொம்ப நாளாக சர்டிஃபிகேட் சுற்றிட்டு இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. இப்போ விஷயம் என்னன்னா, இதுக்கு வந்து காமன் சர்டிஃபிகேஷன் கம்பல்சரி எல்லாத்தையுமே இருக்கும். ஏன்ட்ட மட்டும் இல்லை, தமிழகத்தில் உள்ள எல்லா நிறுவனத்தையுமே இருக்கும். ஏன்னா நல்லா கவனிங்களேன், இந்த லேட்டெக்ஸை ஒரு வெண்டார் சொசைட்டியில் சப்ளை பண்ணணுன்னாவே அவர் அந்த சர்டிஃபிகேஷன்லாம் எடுத்தால் தான் இந்த லேட்டெக்ஸை சொசைட்டியில் விற்க முடியுன்ற அப்படி ஒரு எலிஜிபிலிட்டியே அவர் வர முடியும். காமன் எலிஜிபிலிட்டி அதான் ப்ரோ. அது இல்லைன்னா எப்படி ப்ரோ அவரால் விற்க முடியும்? கண்டிப்பாக விற்க முடியாது. ஸோ காமனான சர்டிஃபிகேஷன் நான் இல்லை எல்லாருமே தர முடியும். இண்டிவிஜுவல் சர்டிஃபிகேஷன் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக சாத்தியமற்ற விஷயம் நண்பா. இப்போ அதை தர நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த லேப் இதை தந்தாங்க, இல்லைன்னா இந்த கவர்மெண்ட் அப்ரூவல் பர்சன் இதை கொடுத்தாங்க, இல்ல இந்த வெண்டார் இதை சப்ளை பண்ணான்ற எந்த பதிவுகளுமே அதுல இருக்காது. ஸோ அதுதான் விஷயம். ஸோ இப்போ அப்படிலாம் கியூரியாசிட்டியாக வீடியோ போட்டால் நான் 10 மெத்தை விற்கிற இடத்துல 50 மெத்தை விற்கலாம். அதுக்காக இல்லாத விஷயத்தை உருவகப்படுத்தி பண்ணுறதுன்றது சரியான அணுகுமுறையாக இருக்காது நண்பா. ஸோ நல்ல தரம் வாய்ந்த பொருளை சிவானந்தா மேட்டர்ஸில் பயன்படுத்துகிறோம். இப்போ எதை எடுத்துட்டிங்கன்னா, நல்லா 120 இன்ச்சு ரீபாண்டட் இந்த ஹார்ட்னஸ் எங்கேயுமே கண்டிப்பாக 100% இருக்காதுன்பா. பார்த்து பண்ணுறோம். ஸோ வீடியோவில் 1000 போடலாம், நேரில் இதெல்லாம் தாண்டி நான் சொல்கிற விஷயம், நிறைய ப்ரமோஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் பேனிக் ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பீஸ்ஃபுல்லாக பாருங்க. நீங்க வாங்க போற பொருள், நீங்க காசு கொடுக்குற பொருள் 15 வருஷம் பயன்படுத்த போறீங்க. நான் என்ன சொல்றேன், எங்க இருந்தா என்ன, என்கிட்ட வாங்கன்னு நான் சொல்லலை. இன்னொரு வீடியோ கூட அட்ராக்ஷனா இருக்கா, நேரம் அந்த நிறுவனத்துக்கு போங்க, அந்த நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்கங்க, என்ன பொருள்லாம் பயன்படுத்துறாங்க, கரெக்டாக தான் அவங்க சொல்றாங்களா, நானா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், போய் பார்த்து பொறுமையா வாங்க. இல்லையா நண்பா, எனக்கு இந்த மாதிரிலாம் டவுட்டா இருக்கு, நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, நான் தெரிஞ்சுக்கணும், ஒரு 5 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு வீடியோ காலில் வாங்க. அழகாக என்னென்ன பொருள்லாம் பயன்படுத்துகிறோம், கம்பெனியில் பயன்படுத்துகிறோம், என்னென்ன ரா மெட்டீரியல் பயன்படுத்துகிறோம், என்ன டென்சிட்டியில் பயன்படுத்துகிறோம், எதெல்லாம் சாத்தியம், எதெல்லாம் சாத்தியமற்ற விஷயன்ற விஷயத்த அழகாக உங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பேனிக் ஆகாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இப்போ இந்த ரீபாண்டே பார்த்தீங்கன்னா நல்ல 120 இன்ச்சில் பயன்படுத்துகிறோம். அதுக்கு மேலே நல்ல குஷனிங் பர்பஸ்க்காக 32 இன்ச்சு சாஃப்ட் கொடுக்குறோம். மேலே இந்த இயற்கையான ரப்பர் மில்க் 7 ஜோன் தாய்லாந்து லேட்டெக்ஸ் போடுறோம். 95% இயற்கையான ரப்பர் கண்டென்ட் இருக்கிறதுனால ஒரு துளி கூட ஹீட்டோ பாடி பெயினோ வராது. குறிப்பாக தலைப்பகுதி, இடுப்பு பகுதியில் நல்ல கிரிப்னஸ்க்காக டென்சிட்டி அதிகமாக இந்த மாதிரி போடுறோம். ஸோ இதுலையுமே மார்க்கெட்டில் 2 பேர் கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் நண்பா. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ஒரு ஸ்பெக்கு இந்த பொருளுக்கு நம்ம சம்மர் ஆஃபராக 30,000 ரூபா மதிப்புள்ளதை 23,000 நம்ம சிவானந்தா மேட்டர்ஸில் கொடுக்குறோம். இப்போ 2 பேருக்கு நம்ம காம்படிஷன். ஒன்று ஆன்லைனில் ரொம்ப சிம்பிள், ஒரு சுருட்டி வரக்கூடிய மெத்தை தான் உங்கள் வீட்டுக்கே வரும். அதுக்குள்ள எதுக்கு இந்த திடப்பொருளை உங்களுக்கு கொண்டு வைக்க போறாங்க? இந்த ரீபாண்டரை வளைக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? கம்ப்ரஸ் பண்ண முடியும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியாது. இந்த லேட்டெக்ஸோட வெயிட் அரௌண்ட் ஒரு குயின் சைஸ்க்கு 14 கிலோ வரும். அப்ப இந்த மெத்தையோட டோட்டல் வெயிட்டே கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ வரும். ஸோ 50 கிலோ வெயிட்டை எங்க போய் நீங்க வேக்கம் பண்ணுவீங்க? கம்ப்ரஸே பண்ண முடியாது. ஸோ ஆன்லைன்ல வரக்கூடிய பொருளை அதிகபட்சம் மெமரி லேயர் ஒரு லேயர் கொடுக்கலாம். அதை 5,000 ரூபா அடக்க விலையில பண்ணி 7,000 ரூபாய்க்கு நான் விற்பேன். ஆனா ஆன்லைன்ல 15,000 ரூபாய்க்கு தான் வருது.
ஓ அப்படியே ஆனா டபுள் காஸ்ட். பீப்புள்ஸ் என்கிட்ட கம்பேர் பண்ணுவாங்க, ஆன்லைன்ல இதே ஸ்பெக் போட்டா என்ன ப்ரோ 15,000 தான் வருது, நீங்க 23,000 சொல்றீங்கன்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் விஷயம். இல்ல இன்னொரு எண்ணில் நேரடியாக தயாரிக்கிறவங்க 120 டென்சிட்டி ரீபாண்ட் போற இடத்துல 60 டென்சிட்டி போடலாம், 32 டென்சிட்டி சாஃப்ட் போற இடத்துல 23 டென்சிட்டி போடலாம். இன்னும் மேலே ஏ கிரேட் 7 ஜோன் தாய்லாந்து லேட்டக்ஸ் போல 2 இன்ச்சு கேரளா லேட்டக்ஸ் போடலாம். இதோட அடக்க விலை எப்படி பார்த்தாலும் ஒரு 15,000 ரூபா வரும் நண்பா, அவ்வளோதான் வரும். அதை 17,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிள், போடக்கூடிய பொருள் தான். ஸோ நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, என்ன பொருள்ன்றதை தெரிஞ்சுக்கங்க, அந்த பொருளை வெளிப்படையாக பயன்படுத்துறாங்களா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கிட்ட வேணாலும் நீங்கள் மெத்த தாராளமாக வாங்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய சிவானந்தம் மேட்டர்ஸில் நீங்கள் என்னுடைய டோட்டல் வீடியோவும் கண்டினியூவாக பார்த்துட்டீங்கன்னா மெத்த நான் தயாரிக்க ஆரம்பிச்சால் முதல் இப்போ வரை என்னுடைய ப்ரொமோஷனே வெளிப்படைத்தன்மை தான். எல்லாமே வீடியோ கால் இன்னைக்கு கூட வீடியோ கால் பண்ணிருக்கலாம், நீங்க என்னை திட்டிப்பிட்டீங்க அதனால பண்ணல. ஸோ விஷயம் என்னன்னா அதே பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுதானே ப்ரோ நம்ம உண்மைன்றது. இப்போ இதே எடுத்துக்கலாமே, இதே என்னுடைய குரூப், இந்த குரூப் எடுத்துட்டீங்கன்னா லைவா டேட் அண்ட் டைமோட என்ன ப்ராசஸ், மார்ச் 21ஆம் தேதி 26ஆம் தேதி 12:24 8 PM என்ன நடக்குது, இதே பதிவுகள் தான் என்னோட. நீங்கள் நான் ஓப்பனாக சேலஞ்சிட்டு சொல்கிறேனே, தமிழகத்தில் ஏதாவது ஒரு நிறுவனம் தான் தயாரித்த எல்லா மெத்தைக்குமான பதிவு, சுரேஷ், ரமேஷ், ஆண்டிப்பட்டியில் அடித்தது, சிவகங்கையில் அடித்தது, ராமேஸ்வரத்தில் அடித்தது, சென்னையில் அடித்தது, எல்லா பதிவும் வச்சுருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ வெளிப்படையாக பண்ணுற நிறைய பேர் நினைப்பாங்க இந்த ப்ரொமோஷனுக்காக ஒருத்தருக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு வீடியோ, அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாத்துக்குமே அந்த பதிவுகளை மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ வெளிப்படையாக தான் பண்ணுறோம். அப்போ மெத்தையை எளிய வகையில் புரிய வைக்கிறோம், வெளிப்படையாக பண்ணுறோம். உங்கள் வீடு வர இதையும் ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறேன். பெரிய நிறுவனங்கள், என்னை விட பெரிய நிறுவனம் எடுத்துங்க, என்னை விட சின்ன நிறுவனம் எடுத்துங்க, ஒரு 60 கிலோ 100 கிலோ மெத்தையை அவங்க வீட்டுக்கு கொரியரோ பண்டலோ பார்சலோ தான் போடுறாங்க. நான் மட்டும்தான் குக்கிராமமாக இருந்தாலும் என்னுடைய வண்டியில் கொடுக்குறேன் நண்பா. இதை நீங்கள் நம்பலாம் நம்பாம போகலாம் நண்பா. ஆனால் என்கிட்ட எடுத்த எல்லா கான்டாக்ட் நம்பருமே நான் உங்களுக்கு தரேன் கஸ்டமராக. ஈவன் நீங்கள் ஒரு ஏரியா சொல்லுங்கள், அந்த ஏரியாவில் 10 கான்டாக்ட் நம்பர் நான் தரேன். அவங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், என்ன பண்ணேன், என்னுடைய அணுகுமுறை எல்லாம் கேட்டுட்டு கூட நீங்கள் தாராளமாக மெத்த எடுக்கலாம். ஏன்னா இதை பார்க்கும்போது சும்மா ப்ரமோஷனுக்காக இந்த பையன் பேசுகிறான்னு உங்களுக்கு தோணலாம். பட் சாத்தியப்படுத்த அவ்வளோ கஷ்டம். நான் எங்கேயோ இருக்கேன், கடலூர கிராமத்தில் இருக்க மக்களுக்கு நான் என் வண்டியில் கொடுத்துருக்கேன். ஸோ டெய்லி கொடுத்துட்ருக்கேன். வாரத்துக்கு 2 தடவை திருச்சி ரோட்டில் அதை நான் கொடுக்குறேன். நீங்கள் நினச்சி பாருங்களேன், கொரியரில் 500 ரூபா மதிப்பில் ஒரு கொரியரை போட்டு விட்டு நான் வீட்டில் இங்கே சேஃப்டியாக இருக்கிறதுக்கு பதிலாக நான் அவ்வளோ பெட்ரோல் சார்ஜஸ் எடுத்துக்கிட்டு நான் இவ்வளோ தூரம் போய் கொடுக்குறேன். ஏன்னா என்னை நம்பி எடுக்கிறாங்க. நல்லா இது எல்லாமே ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆகும். ஏன்னா நான் 48 மணி நேரத்தில் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேன். நான் கொரியர் போட்டனாவோ பண்டல் போட்டனாவோ இதை எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? கண்டிப்பாக. ஏன்னா என் வெஹிக்கிளில் நான் கொடுத்துருக்கேன், உங்கள் வீட்டுக்கு நான் ஒரு தடவை வந்திருக்கேன், எனக்கு தெரியும். கண்டிப்பா நாளைக்கு ஒரு ப்ராப்ளம்னா உங்க வீடு வழியே 2 தடவை என் வண்டி வரப்போகுது. அப்ப கண்டிப்பா என்னால சாத்தியப்படுத்த. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க தான் அந்த 48 ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் கண்டிப்பா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னுமே சில பேர் நான் நினைக்கிறேன், மறுபடியும் சொல்றேன், நான் கன்னியாகுமரியில ஒரு வயசான அம்மா கொடுத்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. என் கம்பெனி எங்க இருக்கு, கன்னியாகுமரி எங்க இருக்கு. கண்டிப்பா. ஆனா நான் அந்த பொருளை ப்ராப்ளம் வந்து பீஸ் டு பீஸ் மாத்துறேன். பட் அது என்னுடைய தவறு கிடையாது. அவங்க கொஞ்சம் வயசானவங்க, அவங்கள மீறி தண்ணி சிந்தக்கூடிய ஒரு விஷயம் ப்ராப்ளம் வந்துச்சு. இப்ப நல்லா இந்த வார்த்தையை நல்லா உற்று நோக்கி கவனிங்க. இப்ப இந்த கன்னியாகுமரியில ப்ராப்ளம் வந்த இடத்துல வாரண்டி கார்டு ஜெயிச்சுதா, ஃபார்மட் ஜெயிச்சுதா, சர்டிஃபிகேஷன் ஜெயிச்சுதா? கிடையவே கிடையாது. நான் ஒரு அம்மாவுக்கு கொடுத்தேன், ப்ராப்ளம் வந்துச்சுன்றதை என் மனசு ஒத்துக்குச்சு. நான் நினச்சிருந்தா நீங்கள் தாங்க தண்ணி சிந்திட்டீங்க, அதில் ப்ராப்ளம்னு சொல்லி நான் அதை ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். ஸோ என்னை நம்பி வாங்கினவங்களுக்கு நான் திருப்பி பண்ணி கொடுக்கணுன்ற மனிதன் தான் அந்த இடத்துல ஜெயிச்சு. அதுதான் விஷயம். அதுதான் உண்மை ப்ரோ. ஸோ சொல்லிருக்கலாம் ஏன்னா ஸ்கிப் பண்றதுக்கு 1000 ரீசன் அந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லலாம், வெளிப்படையா பண்றேன்னு சொல்லலாம், எளிய வகையில புரிய வைக்கலாம், உங்கள்கிட்ட பேசும்போது நல்லா பேசிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் ஆஃப்டர் தட் ஒரு ப்ராப்ளம்னா உங்க கூட நிக்கணும். அந்த மாதிரியான நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து வாங்க. கண்டிப்பா. ஸோ அதுதான் விஷயம். ஸோ நம்ம வெளிப்படையாகவும் பண்றோம், நல்ல குவாலிட்டியான பொருட்களையும் பண்றோம், ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியாகவும் நம்ம கொடுக்குறோம் ப்ரோ. ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா காயர் மேட்டர்ஸ் இருந்து ஸ்டார்ட் பண்ணி பாக்கெட் ஸ்ப்ரிங்காக இருக்கட்டும், போனல் ஸ்ப்ரிங்காக இருக்கட்டும், ஆர்த்தோபெடிக்கில் ஆர்த்தோ லேட்டக்ஸ், ஆர்த்தோ மெமரி, ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையான ரப்பர் மில்க்னு எல்லா கைண்ட் ஆஃப் மாடலும் நம்ம பண்ணுறோம். எடுக்கக்கூடிய எல்லா மேட்டர்ஸ்க்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரோம் நண்பா. நம்ம கம்பெனியில் பொதுவாக பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோம் இபி சீட்லாம் இல்லாமல் பேசிக் மாடலே நல்லா 2 இன்ச்சு ரீபான் முதுகு வலி வராமல் கொடுத்து 2 இன்ச்சு சாஃப்ட் கொடுத்தாங்க பண்ணுறோம். 5 இன்ச்சு திக்னஸ். ஸோ சிங்கிள் 5000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. 5000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக அதுக்கே 10 வருஷம் நம்ம தரலாம். குயின் சைஸ் எடுத்தீங்கன்னா அது ஒரு 10,000 வந்து பண்ணலாம் நண்பா. இல்லை கண்டிப்பாா கொடுக்கலாம் ப்ரோ. நம்ம தான் நான் பேசிக்கா நான் சொல்றேன், இதுக்கு போடக்கூடிய கிளாத் முதற்கொண்டு இயற்கையான ஒரு லேட்டக்ஸ் போடக்கூடிய கிளாத் தான் இருக்கு. நான் வந்து கடைக்கு மெத்த கொடுக்கலாம் நண்பா, டைரக்ட் கஸ்டமர் தான் கொடுக்குறேன். குவாலிட்டியான பொருள் தான். எடுக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான். நம்ம 4+2+2 பார்த்துட்டோம். அதனால 4 இன்ச்சஸ் ரீபாண்டட் போட்டு 4 இன்ச்சு இயற்கையான ரப்பர் மில்க் நண்பா. எனக்கு சூப்பர் சாஃப்ட் வேணா, ஃபுல் அண்ட் ஃபுல் 4 இன்ச்சு லேட்டக்ஸ் வேணாலும் போட்டு பண்ணிக்கலாம். ஆர்த்தோ லேட்டக்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபினிஷிங் இந்த மாதிரி ப்ரீமியம் ஃபினிஷிங் 4 இன்ச்சு ரீபாண்ட் கொடுத்துட்டு அது ஒரு பீடிங் கொடுத்துட்டு 4 இன்ச்சு லேட்டக்ஸ் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ 8 இன்ச்சு திக்னஸ் வரும்.
20 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வரும். ஒரு குயின் சைஸ் மார்க்கெட்ல 50,000 கொடுக்குது, நம்ம 33,000 கொடுத்துடலாம் ப்ரோ. இல்ல 6 இன்ச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையான ரப்பர் மில்க் வேணும், நம்ம நேரடியான நிறுவனம் நேரடியாக தாய்லாந்து லேட்டக்ஸ் எல்லாமே கொள்முதல் பண்ணி பண்றதுனால 2 இன்ச்சு 6 இன்ச்சு 4 இன்ச்சு என்ன லேட்டக்ஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ 6 இன்ச்சு இயற்கையான ரப்பர் மில்க் தாய்லாந்து லேட்டக்ஸ் எல்லாமே குயின் சைஸ் 50,000 கொடுக்குற இடத்துல 35,000 கொடுத்துலாம் நண்பா. கூடவே இந்த மாதிரியான 2 இன்ச்சு லேட்டக்ஸ் டாப்பரும் கொடுத்துடலாம். டாப்பர் ஃப்ரீயா தரீங்களா? ஆஃபரா கொடுத்துலாம் சொல்றீங்க. இதை எல்லாரும் ஹைலைட்டா சொல்லுவாங்க, நான் ஆன் த வேலையே சொல்றேன், ஏன்னா எல்லாமே ஆஃபர் தான் நண்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துடலாம். 2 லேட்டக்ஸ் பில்லோ ஒரு பெட் ஸ்பெட் டெலிவரி ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம். ஐயோ அதுவும் சேர்த்தியா? கண்டிப்பாக. அடுத்து வந்து பாக்கெட் ஸ்விங் போட்டு எடுக்கிற இடத்துல எல்லாரும் 8 இன்ச்சுக்கு பண்ணுவாங்க, நான் அந்த மாதிரி 1 இன்ச்சு சூப்பர் சாஃப்ட் எக்ஸ்ட்ராவே கொடுத்து 9 இன்ச்சு ஃபினிஷிங்லேயே கொடுத்துடலாம். இதோட குயின் சைஸ் பிரைஸ் மார்க்கெட்ல 16,000 வர இடத்துல 13,000 பண்ணி கொடுத்து 13,000 பண்ணி கொடுத்து கண்டிப்பா ப்ரோ. ஸோ அப்போ மட்டும் 3,000 மேட்ரஸ் இதான் இல்லையா? அடுத்து நண்பா ரொம்ப சிம்பிள் தானே. இப்போ இந்த ஸ்ப்ரிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்ஸ்டராக இருக்காங்க, இல்லை கமர்ஷியல் பர்பஸ்க்கு நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறேன். அதர்வைஸ் மோனோபோலி தான் நண்பா இன்னைக்கு ட்ரெண்டுக்கு எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு ஹோட்டலில் இருக்க மாதிரி பொதன்னு போகிற பெற்ற முதுகு வலியை தருது, ஆர்த்தோபெடிக்ன்றது உடம்பு வலி வராமல் ஹீட் வராமல் செயல்படுறதுனால எல்லாருமே அதை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்மளும் சிவானந்த மேட்டர்ஸோட இங்கே இந்த அடிப்படை இந்த மாதிரிலாம் யாருமே மெத்த கம்பெனியில் வந்து ஒரு கொள்கை கொண்டுலாம் யாருமே வேலை செய்கிறதே இல்லை நண்பா. ஸோ நாங்கள் ஒரு தீமோட தான் வேலை செய்கிறோம். ஸோ கண்டிப்பாக ஹெல்த் ஓரியன்டாக மெத்தைகளை தயாரிக்கிறோம், கஸ்டமைஸ்டாக பண்ணுறோம், வெளிப்படையாக அதை பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் மெத்தைக்கு தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் சர்வீஸ் கொடுக்குற ஒரே நிறுவனம் சிவானந்த மேட்டர்ஸ் தான். ஸோ பக்காவாக பண்ணி கொடுக்கலாம் நண்பா. நான் என்னன்னா இப்போ எல்லாருமே விற்கிறதுக்காக எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய பொருளை கூட ஹைலைட் பண்ணுறதில்ல, அவங்க இப்படி இவங்க அப்படி அந்த ஒரு விஷயத்தை தான் கொண்டு வர்றாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் யாராவது ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஏதோ ஒரு விஷயம் பார்க்குறீங்க அப்படின்னா அது நல்லதா கெட்டதான்னு வேலிடேட் பண்ணுற கூட சிவானந்த மேட்டர்ஸ் கால் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் டே என்னுடைய வேலைன்ற விஷயம் எனக்கு அந்த விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய உலகம். ஸோ எல்லாருக்கான விஷயம் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்காம இருக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு நாலேஜாக வேணும்னா கூட சிவானந்தா மேட்டர்ஸுக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சரியான தகவலை ஷேர் பண்ணுறோம், நல்லபடியாக உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாங்க. அட்ரஸ் எங்கே இருக்கணும் ப்ரோ? நம்ம 3 இடத்துல லொக்கேட் ஆகிருக்கும் ப்ரோ. சிவானந்தா மேட்டர்ஸ் டைரக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக கோயம்புத்தூரில் வேடப்பட்டி அப்படின்ற இடத்துல லொக்கேட் ஆகிருக்கும். சென்னையில் விருகம்பாக்கத்தில் நம்ம ஷோரூமாக லொக்கேட் ஆகிருக்கும், டேரெக்டாக மார்க்கெட் பிளேஸில் மெயின் பகுதியில். அதுபோக தஞ்சாவூரில் நிஜாம் டவர் கீழவாசல் ரவுண்ட் ஆனால நிஜாம் டவரில் லொக்கேட் ஆகிருக்கும். ரீசன் மக்கள் வந்து அந்த பொருளை அனுபவப்படுத்தி வந்து பார்க்கணுன்றதுக்காகவும் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா உடனே அவங்க வீட்டுக்கு போய் ரெக்டிஃபை பண்ணி தரன்றதுக்காக நம்ம ஜங்ஷனில் வச்சிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து நீங்கள் பொருளை காமிச்சது நிறையா விஷயத்த வந்து ரொம்ப தெளிவாக ஓப்பனாக சொல்லுங்க. நான் அந்த வீடியோவில் பர்டிகுலராக நான் சொல்கிற விஷயமே விற்பனையாகவே நான் பேசவே இல்லை ப்ரோ. ஒரு பாயிண்ட் கூட பேசல, அது கடைசி விஷயம் 2 நிமிஷத்துக்கு ஏதோ சொல்லுவேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக மறக்காம எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோ.